ஒரு பள்ளி கட்டினா எப்படி காடையுடைய வீட்டு அளவுக்கு ஒரு சின்ன ஒரு வீடா. என்ன பள்ளின்னா எதுக்கு சொன்னா? குருவி வீடு புறா வீடுன்னு சொல்ல, அந்த பறவைன்னு சொல்ல, காடை பறவை சொன்னா. காடைங்கிறது பறவை, அது தேவையான அளவுக்கு தான் கூடி சீசாரி. 10 வருஷம் வீட்டில் குடியிருந்தாலும் நம்ம எட்டி பார்த்தா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் இப்போ தான் நடந்துக்கிட்டு பொழுது இன்னும் குடி வரலன்னு நினைப்போம். இன்னும் குடி வரல, அவ்வளோ நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். ஏன்? அந்த காடை பறவைக்கு அல்லாஹ்தாலா ஒரு அறிவை கொடுத்துக்கிறான். அது கூட்டில் எச்சம் போடாது. மிட் நைட்டில் சாமத்தில் எச்சம் வந்தாலும் கூட்டை விட்டு வெளியே போய் எச்சம் போட்டுட்டு டாய்லெட்டுக்கு வெளியே தான் போகும், புழுக்கு வந்துடும். இந்த பராமத்தை கூடி வச்சு நாற்றம் முடிச்சிடும். இப்போ மழை காலத்துக்கு நமக்கே தாங்க முடியாது, ஒரு வகுப்பில் வச்சிடுவோம். கடைசியில் பார்த்தா இந்த கவிச்ச நாப்பம் இதுவும் பார்த்தா இல்லாமல் எங்கேயாவது பிடிச்சி கொண்டு விட்டுருவோமான்னு வந்துடும். அந்த அளவுக்கு நஜீஸா நாத்தமாக போகும். இந்த காடை கூட்டில் எச்சம் போடாது. அதனால் 10 வருஷம் உங்கள் வீட்டில் காடை கூடு வச்சு இருந்துச்சுங்க, பார்த்தா நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். பள்ளிவாசல் சிறுசாக இருந்தாலும் நீட் அண்ட் கிளீனாக இருக்கணும். தேவையான அளவுக்கு தான் அது செய்யும். குஞ்சு பொறிக்க நேரத்தில் கொஞ்சம் கூட்ட கொஞ்சம் பெருசாகிக்கணும், மற்றபடி செட்டுமையாக தான் இருக்கும். தேவையான அளவுக்கு பள்ளிவாசல் இருக்கணும், ஆனால் நீட் அண்ட் கிளீனாக இருக்கும். இப்படி யார் கேட்டுனா சொர்க்கலோகத்தில் 70,000 பட்டணங்கள் சிட்டிகள். இப்போ கொழும்பு ஒரு சிட்டி, கொழும்பு சிட்டினா 30-35 டவுன்ஷிப் சேர்ந்து ஒரு கொழும்புங்கிறோம், மெட்ரோபாலியன் சிட்டிங்கிறோம். இது போல் கொழும்பை போல் 70,000 விஸ்தீர்ணம் உள்ள மாளிகை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு கொடுப்பான்னு இருக்குது.